நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான். நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார். இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரும் அதற்கு அந்த இடத்துக்கு ஏற்ப பெரிய ஃபுல் ஸ்கேல் கம்ப்யூட்டர் வச்சும்போது அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும்போது கூறினது, இது இந்த சின்ன அவையில் செட் ஆகாது, எனவே இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்துக்கு அனுப்பி விடணும், அவங்க வச்சுக்கிறதுக்கு இ-சேவைன்னு. அது அனுப்பப்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதற்கு பிறகு பலர் கேட்டார்கள், கம்ப்யூட்டருக்கு ஆனால் இடம் இல்லை, எனவே ஒரு திட்டம் இங்கே உருவாக்கி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்றால், இப்போ நான்லாம் அதை பயன்படுத்தலை, ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற அலுவலகத்தில் நான் இ-சேவை மையத்தை 1.5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கம்ப்யூட்டரும் சரி, அந்த லைசன்ஸும் சரி, இ-சேவை லைசன்ஸும் சரி அன்னைக்கே வழங்கப்பட்டு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. கட்டணம் கட்டி முடிச்சு விட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் திறக்கலாம், அதுக்கு நாங்கள் எதுவும் இன்னும் செய்ய தேவையில்லை. கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்துருச்சு என்றதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தலைவரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக